ஊழியக்காரன் இயேசுடைய நண்பன். நீ சரியா you should determine, you should think it, I am the friend. Jesus is my friend. நீ எதுவும் நான் சொன்னாங்க, நான் விட்டு பேசுகிறவர்கிட்ட அவர் கூட பேசுறது ரெடியாகிறாரு, நீ வரமாட்டேன், வாடா அந்த பிரிட்ஜிக்கிட்ட உட்காரலான்னு கூப்பிட்டுட்டு 1 மணி நேரமாக காத்து பண்ணுற ஆள் இதில் பேசுறதுக்கு அவர் வர, நீ பாட்டு லேட்டாக வரேன். என்னடா அவளை லேட்டாக வரேன் கப்பாலாம் ஓடிட்டு இருந்தேன். ஃப்ரெண்டு கப்பால என்னடா கிடப்ப இல்லை உள்ள காத்துக்கிட்டு. This statement going to talk to you through Jesus. ஏசதான் சொல்கிறாரு, ஏண்டா நீ ஜெவமனோ 9 மணிக்கு வருங்க, நான் அதுக்கு முன்னே உட்காந்து நான் நீ வருவேன்னு பைபிளை பிரித்து படிக்கும்போது வெளிப்பாடு கொடுக்கலாம் நான் வந்திருக்கிறேன், நீ பைபிளே தொட மாட்டேன். அப்போ இயேசுவினுடைய நண்பன். மல்கியா 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆசாரியன் உதடு அறிவை காக்க வேண்டும், ஜனங்கள் ஆயிரம் வேதத்தை தேடுகிறார்கள், அவன் சேனைகள் கர்த்தருடைய தூதன். The minister is an angel. ஆண்டவருடைய தூதனா இருக்கிறார். தூதனாவே மாத்துறாரு ஆண்டவர். ஆண்டவர் பரலோகத்தில் அவனுக்கு சம்பாதிச்சார் 3 ஆஃப் ஏஞ்சல்ஸ். அதில் ஒருத்தன் அவர் ஒப்பாக நினச்சான்னு எழுத. அப்புறம் தான் ஏதெல்லாம் ஆரம்பிச்சாரு, அதையும் கற்றுத்தான். ஆசிரியர்களை உண்டாக்குறாரு, அதுவும் கெட்டு போச்சு. சாலமோனை கட்ட சொன்னாரு, 606 ஜெயிச்சு போட்டு போயிட்டான். அப்புறம் 70 அதை பில்டப் பண்ணானோ, 70 பில்டப் பண்ணான். 2000 கோடி தாளந்து பொண்ணு செலவு பண்ணானா. 70 சாலமோன் 1000 செலவு பண்ணானம்மா. அவன் ஏன்னா எனக்கு யூதருடைய சப்போர்ட் எனக்கு வேணுமே, எல்லாம் பண்ணான். தீர்த்தராயன் வந்து கிபி 30 அடங்கி வச்சுக்கிட்டான். God is roaming to devour the people. பவுல் ஒன்று சொன்னான், நீ நல்லா தேவன் காரியம். மனுஷன் கையினால் கட்டப்பட்ட கட்டடங்களை கட்ட வாசல்களுக்கு நாம் எல்லாரும் ஆலயமாய் இருக்கிறதுனால இது ஆலயம் இல்லைன்னா இது பில்டிங். கர்த்தரே நம்முடைய ஆலயமாய் மாறிட்டார்கள் தூதன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் நினைக்கிறேன். இந்த அனனியா சாப்பிட்றால உட்கார வச்சு சோறு போட்டாங்களா, சாப்பிட்டு கலந்துச்சு, எல்லாம் வித்து ஒன்றா வச்சு சாப்பிட்டுருந்தாங்க. அதில் இந்த கிரேக்கரை போய் தூக்கி பிடிச்சணும். ஏன்னா அவன் தத்துவ ஞானிகள், ப்ராப்ளம் பெரிய அறிவாளி. அந்த கானானிஸ்ட் ஒரு கிரேக்க நாட்டாளாம், ரொம்ப பணக்காரி புருஷனாட்சி வச்சுட்டாளா இல்லை அவங்க போயிட்டானான்னு தெரியல. ஒரு பொண்ணு வச்சுன்னு உட்காந்துக்கிறான், அதுக்கு பேய் பிடிச்சிக்கிச்சான். இது அறிவாளி இருந்தால் பேய் ஓடாதா? ஓடாது. நான் விஐபி படுறேன், நான் பிஷப்பு படுறேன், நான் எம்எல்ஏ படுறேன், நான் எம்பி படுறேன், நான் எம்பி. பேயை ஓடு ஓட இதுக்கு மேலே பெரிய ஆகணும். பேய்கிட்ட வந்து இன்னும் வேலை நடக்காது. வேலைன்னு சொல்லுங்க. அதனால அவன் வித்துட்டு வீட்டுக்கு போனால் அதுடாடா திடீர்னு விற்காதாடா, அவ்வளோ விற்குது. பையன் போய் செலக்ட் பண்ணி பாருங்க, ஒவ்வொரு இடம் என்ன வாங்க போகுது, பாவம் எப்படி வாங்கினாலும் தெரியாது. ஆனால் இப்போ எங்கே போகுது அதான் நம்ம விற்ற உடனே ரொம்ப ஆகிப்போச்சு. அதுக்கு கை கால் ஓடலை, சரியா? கை காலம் ஒன்றும் ஓடலை. அதுக்கப்புறம் அவன் கூப்பிடுச்சு, நீ இப்போ முதல்ல அது ரொம்ப கோபக்காரன், நீ போய் கொஞ்சம் கூப்பிட்டு நான் வரேன். சரி, எப்படி போனாங்க 2 பேரும். அவன் பின்னாடி வந்தாலுமா வந்த உடனே இவன் செத்து போனா, அவன் செத்து போனான். அவன் கேட்கறான், பரிசுத்த ஆலயத்தில் பொய் சொல்லுங்கள் ஒருமனப்பட்டது. பொய் சொன்னது யாருக்கிட்ட? ஊழியக்காரங்கிட்ட போய் சொன்னா பரிசுத்தாவிட்ட சொன்ன போய். இதெல்லாம் சபையில மெதுவாக விட்டுறணும். அவருக்கு நீங்க மொத்தத்தை ஒன்னா ஊற்றி கடிச்சதான் ஒரு பிரச்சனை பண்ணல. அப்போ போய் 5 நாள் சொல்லுகிறது. பேதரை பார்த்து நீ தேவனத்தில் போய் சொன்ன. ஆனா ஊழியக்காரன் யாரு? என்னை கண்டவன் பிதாவை கண்டாங்க. ஒருத்தர் வந்து எனக்கு இயேசு காட்டு, நான் தான் இயேசு, நான் தான் இயேசு, நீ சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? ஒரு இயேசுவை மாத்த ரெடியா இருக்கிறார். These are the status of the minister. ஒரு நிமிஷம் கண்ண முடியலாமா? நீங்கள் இதை தியானித்துக் கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கு ஒவ்வொன்றாய் அறிமுகப்படுத்துங்கள். தேவனுடைய வார்த்தை அருமையான தாசனை கொண்டு ஆசீர்வாதமாக இருந்தது. கரங்களை உயர்த்தி வரல சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். கரங்களை நன்றி.
கொஞ்சம் பேர் கைத்தட்டலைனாக்கா உங்களுக்கு சாப்பாடு பாக்கெட் வராது. பாக்கெட்டில் தட்டு எவ்வளோ சாப்பிட முடியுமோ சாப்பிடுங்க. ஆனால் அதுக்கு முன்னால் கை தட்டு நல்ல ஒரு அல்லேலூயா காணுமே. சோர்ந்து போகாதே. இந்த ஒரு மணி ஆபிரகாம் விவிலியன் இந்த மத்தியில் வந்திருக்காங்க.